ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு கல்யாண விருந்தில் கொடுக்குறது ஒரு பருப்பு குழம்பு. இந்த பச்சை பயிர் இருக்குது பார்த்தீங்களா, அது வறுத்து இப்போ ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஒரு எண்ணெய் வேண்டாம், கடுகும் வேண்டாம், காரம் எதுவுமே இல்லாத சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. முதல்ல கல்யாண வீட்டில் கொடுக்குறது இந்த ஃபஸ்ட்டு குழம்புல இந்த பருப்பு தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டாக எல்லாம் உடச்சி வச்சுட்டேன். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி அந்த இது மாதிரி வரும், அதனோட தொலியெல்லாம் வரும். அது நீங்கள் தனியாக எடுத்துருங்க. இப்போ ஒரு கழுவிட்டு இதில் போடலாம். இப்போ பருப்பு போட்டாச்சுங்க. இல்லை கழுவி பருப்பு போட்டாச்சு. நம்ம லைட்டாக மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். நான் 1 கிளாஸ் பருப்புக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் அளவு அனுசரித்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ அடைச்சி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம என்னென்ன தேவையானது வேணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் தேங்காய் 1 2 3 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சிடலாங்க. வேற ஒன்றும் சேர்க்க வேண்டியதில்லை, அவ்வளோதான். அரைச்சிடலாம். நைஸாக, ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. இந்த மாதிரி பிரித்து பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா இது நல்லா இப்படி பண்ணி விடணும். நல்லா உடையிற அளவுக்கு பண்ணி விடணும். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். நல்லா நைஸாக ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பார்த்தீங்களா, அது இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ இருந்தால் ஆறுன வறுவு இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். அதனால் இப்போவே கொஞ்சம் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கட்டுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை வாசனை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அரைச்சி ஊற்றுறது வெங்காயம் அதெல்லாம் அது மட்டும் போனால் போதும். அப்போ உடனே இறக்கிடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிக்குவோம். நம்ம கட்டியாக வைக்கிறதுனால அடி பிடிச்சிக்கும். நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. வேலையே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி வச்சு கொடுத்து அதோட அப்பளம் எல்லாம் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப அதோட கொஞ்சம் நெய் சேர்த்து கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இறக்கும்போது நீங்கள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லா இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, இறக்கிடலாம். இப்போ சூப்பராக ஒரு நல்ல பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த இந்த நம்ம இதெல்லாம் கொலஸ்ட்ராலெல்லாம் இருக்கிறவங்க எண்ணெய் சேர்க்காமல் இந்த மாதிரி சாப்பிட்லாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம். அப்புறம் சின்ன குழந்தைங்க அவங்க சாப்பிடாதவங்கெல்லாம் இந்த மாதிரி குழம்பு வச்சோம்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது. இது கல்யாண விருந்தில் ஃபஸ்ட்டு கொடுக்குற ஒரு டிஷ்ஷு இதுதாங்க. இதோட அப்பளமும் அதில் நெய் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. அடுத்த ஒரு கல்யாண சமையலில் பார்ப்போமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.